சபைகளில் அநேகர் விசுவாசிகளாய் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த பகல் வேளை நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விசுவாசி எப்படி விசுவாசி என்று சொல்ல முடியும் என்று சொன்னால், அவன் பரீட்சிக்கப்படுகிறதற்கு தேவனால் கொண்டு போகப்படுகிறவன் தான் விசுவாசி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ விசுவாசின்னு சொல்லிட்டு பிரச்சனையே வேண்டாம், போராட்டமே இல்லை, பாடே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா விசுவாச வாழ்க்கை நீங்களும் நான் என்ன செய்ய முடியாது, செய்யவே. அதனால தான் அவர் சொன்னாரு, நம்முடைய எல்லா பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் அவர் கல்வாரி சிலுவையிலே எல்லாருடைய பாவங்களை சுமந்து தீர்த்தாலும் அவர் கடைசியாய் சொல்லுகின்றார், நான் எல்லாவற்றையும் சுமந்தேன், ஆனால் என்னை பின்பற்றி வர விரும்பினால் உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி. அல்லேலூயா. இயேசுவை ஒரு மனிதன் பின்பற்றி வர, இயேசுவுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஒருவன் தீர்மானிக்கிறான் என்று சொன்னால் அதனுடைய பிரமாணமே என்னை போல நீயும் உனக்குள்ள சிலுவையை எடுத்துக்கொண்டு வா என்பதுதான். அல்லேலூயா. அடிப்படை அதுதான். இங்கே அப்போ இந்த பரீட்சை எதற்காக? விசுவாசிகள் என்று சொல்லுகின்ற ஒவ்வொரு